ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிள்ளையார் வடிவத்தில் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டையை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்த்துக்கிறதுனால இது மென்று சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான இந்த பிள்ளையார் வடிவத்தில் இருக்கிற பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி அளந்த அதே கப்பில் 1/4 கப்பு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்குது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி கூடயே சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 1 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் ஊறிடும், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணி மாற்றி நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜல்லடையில் தண்ணி துளி கூட இல்லாமல் வடிஞ்சு வரணுன்றதுக்காக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ மாற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி வடிஞ்சு வந்த பாசிப்பருப்பும் அரிசியும் இந்த காட்டன் துணியில் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா சட்டு நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் காய போடும்போது இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டு காய போடணும். அப்போ தான் அரிசியில் இருக்கிற தண்ணியும் பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியும் காட்டன் துணியில் இறங்கி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் போட்டு ஃபேனை கீழே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம காய வச்ச அரிசி எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி கையில் எடுத்துக்கணும், விட்டாமல் இந்த மாதிரி கொட்டணும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சாவே போதும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரிசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அரிசியை பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசியை மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசியை பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுந்து வாசனை வரும். ஆனால் அதே சமயம் கலர் எதுவும் மாறக்கூடாது. அது வரையிலும் கைவிடாமல் கிண்டி கொடுத்து வறுத்துக்கோங்க. பாருங்கள் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நம்ம அரிசி வறுத்துட்டு இந்த மாதிரி பலன்னு கொட்டணும். அது மாதிரினா கரெக்டாக இருக்கும். அரிசி இங்கே பாருங்கள் லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரினா கரெக்டாக வறுந்து வந்துருக்குது. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின அரிசியை இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆற வச்ச அரிசியை பாசிப்பருப்பும் மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை வேக வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா அடுக்கி கொட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிக்சர்லேருந்து மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம்ல பாசிப்பருப்பும் அரிசியும் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்த்த அடுத்த செகண்டு பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரும். வெந்து இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் சேர்த்த ஒரு 5 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வருது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது இதெல்லாம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கோங்க. அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப்பு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இனிப்பு இன்னும் நல்லா இனிப்பு இருக்கும். சேர்த்துட்டு இதுவே கரெக்டான போதுமான அளவு சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுக்கும்போது நல்லா வெல்லம் நல்லா உருகி கொஞ்சம் லூஸாகி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி
கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃபில்ல வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் உருகி எந்த அளவுக்கு லூஸாகி வருது பார்த்தீங்களா? இதுவே திரும்பவும் வெல்லம் நல்லா வெந்து கெட்டியாகி வரும். அதை வரல இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு அரிசியோ பாசிப்பருப்பு வெள்ளத்தோடு சேர்த்து வெந்து எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்க்கும் போது இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி தரும். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தேங்காவை உடச்சி பூ போல நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இடையில அந்த தேங்காய் கடிக்கும் போது அந்தளவுக்கு வாசனையும் இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. இது இன்னும் நல்லா ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஆறினதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நான் இதற்கு பாருங்கள், இந்த மாதிரி மோல்டில் தான் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட கொழுக்கட்டை செய்கிற அச்சு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நடுவில் இது மாதிரி பிடிச்சி இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சைடில் இருக்கிற மாவில் இது மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஈஸியாக வருது பார்த்தீங்களா? இப்போ பார்க்குறதுக்கு நான் சும்மா ஒரு பிளேயர் மாதிரி இருக்கணுன்றதுக்காக கேரட்டை கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். கேரட்டை இது மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க. அது கூடவே கருப்பு எள்ளு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சும்மா பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்துக்கிறேன். இதில் எள்ளு இந்த கருப்பு கலர் இது வச்சதுனால எப்படி தெரியுது பார்த்தீங்களா? பார்க்கவே அது மாதிரி பிள்ளையார் மாதிரி அழகாக இருக்குது. இது நான் சும்மா தான் செய்கிறேன், நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க. வெள்ளை எடுக்கிறதுக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு பிள்ளையார் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி இருக்கிற கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற கொழுக்கட்டைலாம் பிடிச்சி எடுத்துட்டோம். இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொழுக்கட்டை பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. நம்ம ஏற்கனவே மாவை நல்லா வறுத்து வேக வச்சு தான் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போது வெள்ளை எடுத்துக்கோங்க. வெள்ளை எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற மாவை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையை செஞ்சு வீட்டில் எல்லோருக்கும் கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.